ஐபிஆர்சி 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். கணவன் மனைவி விரிந்து பரவும் உறவு பாகம் 13. மன்னியுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் துணைக்கு மன்னிப்பு அளிப்பதையும் உங்கள் துணையிடம் மன்னிப்பு கேட்பதையும் சகஜமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் மன்னிப்பு கேட்பதா என்ற ஈகோவில் இருக்காதீர். ஈகோ வாழ்க்கையை அழித்துவிடும். உங்கள் துணையை மன்னித்து விட்டதாக கூறிவிட்டு பின்பு மறுபடியும் உங்கள் துணை முன்பு செய்த தவறை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்காதீர். உங்கள் துணையை மறக்காமல் நினைத்து கொண்டே இருப்பது மட்டும் அன்பு அல்ல. உங்கள் துணையின் தவறுகளை மன்னித்தும் மறந்தும் வெறுப்பின்றி வாழ்வதே முழுமையான அன்பு. ஒருவர் கோபமாயிருந்தால் மற்றவர் அமைதியாயிருக்க வேண்டும். அதுதான் குடும்பத்திற்கு அழகு. சண்டைக்கு சண்டை, வார்த்தைக்கு வார்த்தை என பதிலடி கொடுப்பதில் மட்டும் குறியாயிருந்தால் குடும்பத்தின் கதி அதோ கதிதான். உங்கள் துணையை நீங்கள் உதறிக்கொண்டே இருந்தால் அவளின் கண்ணீர் துளிகள் தீர்ந்துவிடும், உணர்வுகள் உறைந்துவிடும், இதயம் இறுகிவிடும். இதே நிலை நீடித்தால் அன்பு பரிமாற்றம் மறைந்துவிடும். உங்கள் இருவருக்கு இடையில் பிரிவை உண்டாக்குவதில் உங்களை சுற்றியுள்ள ஷைத்தான்களால் சதிவேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்லீஸின் படைகள் இப்பணியை அயராது செய்து வருகின்றனர். அந்த ஜின்னின ஷைத்தான்கள் உங்கள் இருவருக்கும் இடையில் ஊசலாட்டத்தையும் மனக்கசப்பையும் உண்டாக்கி சிறிய பிரச்சனையை கூட பெரிதாக சித்தரித்து பிரிவினையை ஏற்படுத்தி விடுகின்றன. சில நேரங்களில் சில தம்பதியர் தலாக், விவாகரத்து வரை கூட போய்விடுகிறார்கள். எனவே எச்சரிக்கையாயிருங்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இப்லீஸ் தன் அரியணையை கடல் நீருக்கு மேல் அமைக்கிறான். பிறகு தன் படைகளை மக்களிடம் அனுப்புகிறான். அவர்களில் மிக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறவனே இப்லீஸிடம் மிகவும் நெருக்கத்தை பெறுகிறான். அவனிடம் அவர்களில் ஒருவன் வந்து, நான் இன்னின்னவாறு செய்தேன் என கூறுவான். நீ எதையும் பெரிதாக செய்யவில்லை என இப்லீஸ் கூறுவான். பிறகு அவர்களில் மற்றொருவர் வந்து, நான் ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே பிரிவை ஏற்படுத்தாமல் நான் விட்டு வைக்கவில்லை என கூறுவான். இப்லீஸ் அவனை தன் அருகில் அழைத்து, நீதான் சரியான காரியத்தை செய்துள்ளாய் என பாராட்டுவான். அறிவித்தவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 5419. நீங்கள் படுக்கைக்கு வந்துவிட்டால் அன்று உங்களால் யாரேனும் காயப்பட்டுள்ளாரா என்பதை நினைவு கூறுங்கள். காயப்பட்டவரிடம் மன்னிப்பு கோர தயங்காதீர். கணவன் மனைவிக்கிடையில் காயம் ஏற்பட்டிருந்தால் ஒரு சாரி சொல்வதில் உங்கள் சுயமரியாதை போய்விடுமா என்ன? நீங்கள் இருவரும் பிரிந்து உங்கள் பிள்ளைகளையும் தவிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பதை விட ஒருவருக்கொருவர் தன் தவறுகளை உணர்ந்து ஒரு சாரி சொல்லி அன்புடன் இணைந்து வாழ்வதில்தான் ஆனந்தம் இருக்கிறது. உங்கள் துணையிடம் ஒரு தவறை காணும்போது உங்கள் கோபத்தை உணர்த்துங்கள். ஆனால் கோபத்தை தீய வார்த்தைகளால் வெளிப்படுத்தாதீர். உங்கள் துணையிடம் கோபத்தில் நீங்கள் கொட்டித் தீர்க்கும் வார்த்தைகள் உயிருள்ளவரை உங்களையும் அவரையும் உள்ளத்தில் அது ஊசி போல குத்திக் கொண்டே இருக்கும். வாழும் குறுகிய காலத்தில் யாரையும் வெறுக்க வேண்டாம். அனைவரும் அன்பிற்காகத்தான் இயங்குகிறார்கள். அன்பில் வெறுப்புகள் அகன்று விடுகின்றன. அன்பாயிருங்கள், அனைவரையும் ஆளலாம். இது ஆளுமையின் ஓர் அம்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகம் சிவந்து விடுவதை வைத்து அவர்களின் கோபத்தை அவர்களின் துணைகளும் தோழர்களும் அறிந்து கொள்வார்கள். தம் துணை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபமாயிருப்பதை அவர்களின் நடவடிக்கையை வைத்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து வந்தார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்தார். எப்போது நீ என்னை குறித்து திருப்தியுடன் இருக்கிறாய், எப்போது நீ என் மீது கோபத்துடன் இருக்கிறாய் என்பதை நான் நன்றாகவே அறிந்து வைத்துள்ளேன் என என்னிடம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என நான் கேட்டேன். என்னை குறித்து நீ திருப்தியுடன் இருக்கும்போது முஹம்மதின் இரட்சகன் மீது சத்தியமாக எனக் கூறுவாய். என் மீது கோபமாயிருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இரட்சகன் மீது சத்தியமாக எனக் கூறுவாய் என இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக, ஆம் இறைத்தூதர் அவர்களே, ஆனால் நான் தங்களின் பெயரைத்தான் கோபித்துக் கொள்வேன், தங்களை அல்ல என நான் கூறினேன். நூல் சஹீஹ் அல் புகாரி 5228. உங்கள் துணையிடம் உங்கள் கோபத்தை இவ்வாறு சமிக்கையின் மூலம் வெளிப்படுத்தினால் போதும். வார்த்தைகளை கொட்டி வெளிப்படுத்த வேண்டியதில்லை. வார்த்தைகளை கொட்டிவிடலாம், ஆனால் அவற்றை அள்ள முடியாது. மகிழ்ச்சி நதி. மகிழ்ச்சி உங்களை தேடி வராது, நீங்களும் மகிழ்ச்சியை தேடி போக வேண்டியதில்லை. அது நதி போல உங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்கள் தான் அதிலிருந்து அள்ளிக்கொள்ள வேண்டும். உங்கள் துணைக்கு நீங்கள் ஆறுதல், அமைதி, மகிழ்ச்சி அளிப்பவராய் இருக்கிறீர்கள். அவ்வாறே உங்களுக்கு உங்கள் துணையும் இருக்கிறார். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் போதும், மகிழ்ச்சி நதியில் நீந்தலாம். இறைவன் கூறுகிறான், நீங்கள் ஆறுதல் பெறுவதற்குரிய மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக இறைவன் படைத்திருப்பதும், உங்களுக்கிடையே உவப்பையும் அன்பையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். சிந்திக்கும் சமூகத்திற்கு இதில் நிச்சயமாக சான்றுகள் உள்ளன. திருக்குர்ஆன் அத்தியாயம் 30 வசனம் 21. நிம்மதியாய் இருக்கும் நிலையில் வாழ்க்கை துணையை தேடுவதும், வாழ்க்கை துணை வந்த பின் நிம்மதியை தேடுவதும் வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை துணையிடம்தான் நிம்மதியே இருக்கிறது என்கிறது குர்ஆன். வாழ்க்கை நதியில் நீந்திச் செல்லுங்கள், அது உங்களுக்கு பயன் தரும். பறக்க நினைக்காதீர், பயன் தராது. நான் நான் எனும் எண்ணத்தை கைவிடுங்கள். அகந்தை அழிவின் அறிகுறியாகும். நிதானமாயிருங்கள், நிம்மதி கிடைக்கும். நான் என்ற அகந்தையில் வீர வசனம் பாடிய இப்லீஸின் நிலை என்ன ஆனது என்பதை பாருங்கள். அவனுக்கு ஏற்பட்டது போன்ற கதி உங்களுக்கு வந்துவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இறைவன் கூறுகிறான், உனக்கு நான் கட்டளையிட்ட போது சிரம் பணிவதிலிருந்து உன்னை தடுத்தது எது என அல்லாஹ் கேட்டான். நான் அவரை விட மேலானவன். என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய் என இப்லீஸ் கூறினான். இதிலிருந்து இறங்கிவிடு, நீ பெருமை எடுப்பதற்கு இங்கு இடமில்லை. எனவே வெளியேறு, நீ சிறுமையடைந்தோரில் ஒருவனாகிவிட்டாய் என இறைவன் கூறினான். எழுப்பப்படும் நாள், அதாவது மறுமை வரை எனக்கு அவகாசம் கொடு என ஷைத்தான் வேண்டினான். அவகாசம் அளிக்கப்பட்டவர்களில் நீயும் இருக்கிறாய் என இறைவன் கூறினான். நீ என்னை வழிகெடுத்து விட்டதால் மனிதர்களான அவர்கள் உன் நேரான வழியில் செல்வதிலிருந்து தடுப்பதற்கு நான் அமர்வேன் என இப்லீஸ் கூறினான். பின்னர் நான் அவர்களுக்கு முன்னும் பின்னும் அவர்களின் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் வந்து வழிகெடுத்துக் கொண்டிருப்பேன். இன்னும் அவர்களில் பெரும்பாலோரை நன்றியுள்ளவர்களாக நீ காண மாட்டாய் என இப்லீஸ் கூறினான். நீ இழிவடைந்தவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறு. அவர்களில் உன்னை பின்பற்றுவோரையும் வழிகெடுப்பதில் ஈடுபடும் உங்கள் அனைவரையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என இறைவன் கூறினான்.
திருக்குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 12 முதல் 18 வரை. உங்கள் துணையை உங்களுடன் நீங்கள் ஒப்பிடும்போது நான் என்ற சிந்தனையை ஷைத்தான் உங்களுக்குள் உருவாக்கிக் கொண்டே இருக்கிறான். எச்சரிக்கையாயிருங்கள். அவனுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அளித்துள்ள இடத்தை நீங்கள் இழக்க நேரிடும். அது மட்டுமின்றி மறுமையில் ஷைத்தானுடன் சேர்ந்து நரகத்தை இருப்பிடமாகவும் பெறுவீர்கள். இப்லீஸ் இறைவனுக்கு இணை வைக்கவில்லை, இறைவனை வணங்க மறுக்கவில்லை, கடவுள் இல்லை என்றும் அவன் கூறவில்லை. பெருமை கொண்டான். அதுதான் அவனை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டது. அறிந்து கொள்ளுங்கள், இணை வைப்பு மற்றும் இறை மறுப்பு ஆகிய 2 பெரும் பாவங்களை விட பெருமை எந்த வகையிலும் குறைந்த பாவமில்லை. இறைவன் கூறுகிறான், கர்வம் மற்றும் வீண் பெருமையுடையோரை அல்லாஹ் நேசிப்பதே இல்லை. திருக்குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 36. நிகழ்கால நிஜத்தில் வாழுங்கள். கடந்த கால சிந்தனையிலே மூழ்கி இருக்காமல் நிகழ்கால நிஜங்களை புரிந்து எதிர்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிகழ்ந்த பிரச்சனைகளையே நினைத்துக் கொண்டிருக்காமல் இறைவன் உங்களுக்கு விதித்துள்ள முடிவுகளை நோக்கி நகருங்கள். அது நடக்காது, இது நடக்காது என எதிர்மறையாக உங்கள் துணையிடம் பேசாதீர். எதை எப்படி நடத்துவது என இருவரும் சேர்ந்து யோசியுங்கள். எது எப்படி நடக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு நன்றாகவே தெரியும். நடப்பது நல்லதாகவே நடக்க வேண்டும் என இருவரும் இறைவனிடம் கேளுங்கள். இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவன் தடுத்து நிறுத்திவிடுவதை யாராலும் கொடுக்க முடியாது. இறைவன் கூறுகிறான், அல்லாஹ் தான் நாடியவருக்கு செல்வத்தை அதிகமாகவும் தான் நாடியவருக்கு அளவோடும் கொடுக்கிறான். அவர்கள் இவ்வுலக வாழ்வில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மறுமையோடு ஒப்பிட்டால் இவ்வுலக வாழ்க்கையோ மிகவும் அற்பமானதே. திருக்குர்ஆன் அத்தியாயம் 13 வசனம் 26. அறிந்து கொள்ளுங்கள், இறைவன் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறான், கிள்ளிக் கொடுப்பதில்லை. அவன் உங்களுக்கு வழங்கியுள்ள அறிவின்படி நல்ல கருத்தை யார் முந்திச் சொன்னாலும் அதை மற்றவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிறரின் போற்றுதலுக்காக வாழ்வது அழகல்ல. நீங்கள் நீங்களாகவே வாழுங்கள். உங்களை படைத்த இறைவனுக்காக வாழுங்கள். அவர்களைப் போல இருக்க வேண்டும், இவர்கள் போல இருக்க வேண்டும் என பிறரின் வேஷங்களை அணிய முற்படாதீர். இறைவன் கூறுகிறான், மெய்யாக என் தொழுகையும் என் அர்ப்பணமும் என் வாழ்வும் என் மரணமும் அகிலங்களின் இரட்சகன் அல்லாஹுவுக்கே. அவனுக்கு இணையில்லை. இதன் மூலமே நான் ஏவப்பட்டுள்ளேன். வழிபட்டவர்களில் நான் முதன்மையானவன் எனக் கூறும். திருக்குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 162 மற்றும் 163. உங்கள் வாழ்க்கையில் அனைத்து செயல்களும் இறைவனுக்காக என்றாகிவிட்டால் பிரச்சனைக்கு ஏது இடம்?